வணக்கம். என் குருநாதர் எழுச்சி சித்தர் பாலகுமார் சார் அவர்களை முன்னதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு, இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு பாட்டு, வாழ்வெல்லாம் கூட வந்து கொண்டிருக்கிற ஒரு பாட்டு. ஏங்க, ஒரு பாட்டு மட்டுமா? எத்தனை பாட்டு இருக்கு இல்ல? ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷன்ல இசைஞானி இளையராஜா அவர்கள் அப்படின்ற காம்பினேஷன் வந்தது இளமை ஊஞ்சலாடுகிறதுல. அதை எடுத்து பல படங்கள் இசைஞானி இளையராஜா ஸ்ரீதர் சார் படங்களுக்கு இசையமைச்சார். அதில் ஒரு எவர்கிரீன் படம் அப்படின்னு சொன்னாக்க தென்றலே எண்ணெய் தொடு. நடிகர் மோகன், ஜெயஸ்ரீ முதலானோர் நடித்த அந்த படம் மறக்கவே முடியாது. ஜெயஸ்ரீனுடைய அறிமுக படம் அதுதான். ஜெயஸ்ரீயை ஸ்ரீதர் சார் தான் அறிமுகப்படுத்தினார். இந்த பாட்டு தான் நல்லா இருக்கும், இந்த பாட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்லாம் இல்லை. நினைவெல்லாம் நித்யா படத்தில் எப்படி எல்லா பாட்டையுமே இளையராஜா ஹிட்டாக்கி கொடுத்தாரோ அது மாதிரி தான் இந்த படத்துலையும் இசைஞானி அவர்கள் எல்லா பாட்டையும் பிரமாதமான ஹிட்டாக்கி கொடுத்தார். வைரமுத்துனுடைய வரிகள், எஸ்பிபி ஜானகியினுடைய குரல் அப்படின்று நம்மளை ஒரு ஒரு புத்துணர்ச்சிக்கு கொண்டு போயிடும். அதுதான் இந்த பாட்டு. இந்த பாட்டினுடைய ஆரம்பமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு ஸ்விம்மிங் பூலில் இந்த பாட்டு நடக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலில் ஜெயஸ்ரீயும் மோகனும் இருப்பாங்க. ஜெயஸ்ரீயை கிளாமராக காமிச்சிருப்பாங்களோ இல்லையோ, மோகன் அந்த அளவுக்கு கிளாமராக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா மோகனுக்கு கமல் சாருக்கு அப்புறம் மோகன் சாருக்கு அவ்வளவு ஒரு பெண்கள் ரசிகைகள் கூட்டம் உண்டு. அவர் ஒரு அரண்டாயிரம் மட்டும் போட்டுக்கிட்டு, ஒரு ஜெட்டி மட்டும் போட்டுக்கிட்டு அப்படி படுத்திருக்கிற ஸ்டைலு, அண்டேங்க அப்பா தேட்டரே கைத்தட்டும் அந்த சமயத்துலலாம். அப்படி ஒரு ரசிக கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் மோகன் சாருக்கு இருக்குங்கிறது தான் ஆச்சரிய அதிசயங்களில் ஒரு விஷயம். அந்த அளவுக்கு மோகன் சாருக்கு ஒரு ஃபேன் உண்டு. இந்த பாட்டு புதிய பூவிது பூத்தது டங் டங்னு ஒரு டபேலாவில் ஒரு சவுண்டு வந்துட்டு இருக்கும். ஃப்ளூட்டு விளையாடும், வயலின் விளையாடும் அப்படின்னு சும்மா வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாட்டை ரணகலப்படுத்தி அதகலப்படுத்தி இருப்பார் இசைஞானி இளையராஜா சார். புதிய பூவிது பூத்தது டங் டங், இளைய வந்துதான் பார்த்தது டங் டங், தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, நானும் கொண்டதோ ஏன் புதிய பூவிது பூத்தது, இளைய வந்துதான் பார்த்தது டங் டங். அந்த கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாது பெண்ணானது, ரெண்டு செம்மீன்கள் கண்ணானது, பன்னீரில் உண்ணானது, பாசபந்தங்கள் உண்டானது, என்ன சொல்லவோ மயக்கம் அல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கம் அல்லவோ, என்ன சொல்லவோ மயக்கம் அல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கம் அல்லவோ, தள்ளாடும் தேகம் தள்ளாடும் தேகங்களே. அந்த இடத்துல டக்குன்னு மாத்துவாருங்க டியூனைய. அதாவது என்ன சொல்லவோ மயக்கம் அல்லவோ, கண்ணி அல்லவோ கலக்கம் அல்லவோ, தள்ளாடும் தேகங்களே கோவில் தெப்பங்கள் போலாடுமோ, சத்தமின்றியே முத்தமிட்டதும் கும்மாளம் தான் வா. அந்த ஸ்பேஸ் புதிய பூவிது பூத்தது டங் டங், இளைய வந்துதான் பார்த்தது, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ, காதல் கொண்டதோ சொல், புதிய பூவிது பூத்தது, இளைய வந்துதான் பார்த்தது. அடுத்தாப்புல பாருங்க வரிகள். கல்யாணமாகாமலே ஆசை வெள்ளோட்டம் பார்க்கின்றது, கூடாது கூடாதென நானும் காதோடு சொல்கின்றது, என்னை உன்னிடம் இழுப்பதென்னவோ உள்ள மட்டிலும் எடுப்பதென்னவோ, என்னை உன்னிடம் இழுப்பதென்னவோ உள்ள மட்டிலும் எடுப்பதென்னவோ, தண்டோடு பூவாடுது வண்டு தாகங்கள் கொண்டாடுது, உன்னை கண்டதும் என்னை கண்டதும் உண்டாகுமோ தேன்,
புதிய பூவிது பூத்தது. மோகன் கொள்ளை அழகுல இருப்பார் ஜம்முன்னு. ஜெயஸ்ரீ பேரழகி. ரெண்டு பேரும் இணைந்த அந்த காம்பினேஷன், நீச்சல் குளம், அந்த அந்த பாட்டு, அந்த பாட்டினுடைய ஸ்டைலு, அப்படியே அந்த ஒரு ஒரு கண்ணாடி குடுவையில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுன்னு பாட்டுக்குள்ளார வித்த காமிச்சிருப்பார் ஸ்ரீதர் சார். இளமை துள்ளக்கூடிய இந்த பாட்டை வந்து எப்போ வேணாலும் நம்மளால ரசிக்க முடியும். இந்த பாட்டை இரவு நேரங்களில் அப்படி கேட்கும் பொழுது நமக்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு எனர்ஜி வந்துடும். புதிய பூவிது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது, தூது வந்ததோ செய்தி சொன்னதோ. தூது வந்துச்சா, செய்தி சொல்லிடுச்சா? தூது வந்ததோ செய்தி சொன்னதோ நானும் கொண்டதோ. ஏன் தூது வந்துச்சான், செய்தி சொல்லிடுச்சான், நானும் வந்துருச்சான், வெக்கம் வந்துருச்சான். அந்த தூதுல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. புதிய பூவிது பூத்தது. மோகன் சாருடைய எத்தனையோ படங்கள், பிரமாதமான பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இசைஞானி இளையராஜா சும்மா புகுந்து புறப்பட்டு கொடுத்துருப்பார் பாடல்கள் எல்லாத்தையும். அப்படி மோகன் ஹிட்ஸ் அப்படின்னு ஒரு வரிசை எடுத்துக்கிட்டோம்னாக்க அதுல தென்றலே என்னை தொடு அப்படிங்கிற படத்துல இருக்கிற அத்தனை பாடல்களுக்குமே ஒரு முக்கியத்துவம் உண்டு. அப்புறம் பாட்டுக்காகவே ஓடிய இதய கோயில் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தேன். அந்த வீடியோல நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி, சார் அந்த பாட்டு முழுக்க, படம் முழுக்க எஸ்பிபி சும்மா புகுந்து விளையாடி இருப்பார் சார், அதை பத்தி ஒரு வீடியோ பேச சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. நிச்சயமா அதை நான் தனியாவே எஸ்பிபி அவர்களை பத்தி, அந்த பாடல்கள்ல இருக்கிற ஜாலங்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் அதை ஒரு தனி வீடியோவாவே அதை பதிவிடணும்னு நினைச்சிருக்கேன். வணக்கம் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.